ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிக்ஷா சமையலறை. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவை வச்சு இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் துருவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வெல்லம் கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு நம்மளுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போது நான் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்திருக்கேன். இது ஒரு நாளுக்கு முன்னாடி அரைச்ச இட்லி மாவு. இதில் நம்ம கொதிக்க வச்ச வெல்லத்தை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி வெல்லத்தை காய்ச்சிட்டு வடிகட்டி சேர்க்கும் போது அதில் இருக்க மண் தூசியெல்லாம் மாவில் சேராமல் இருக்கும். வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மாவு கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படின்னா 2-3 ஏலக்காயை தட்டிட்டு நம்ம வெல்லம் காய்ச்சும் போது சேர்த்து அது கூட கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பலகார சோடா, அதாவது ஆப்பச்சோடான்னு சொல்லுவில்ல, அது சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்கின அரிசி மாவு சேர்த்துருக்கேன், கடையில் வாங்கினது. நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண அரிசி மாவு சேர்க்கறனால சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் சாஃப்டாக கரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒவ்வொரு அரிசி மாவுக்கு ஏற்றாப்புல அளவு வந்து மாறுபடும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த பதத்துக்கு இருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குழிப்பணியார கல் வச்சுக்கலாம். அது சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துடலாம். நம்ம எண்ணெய் சேர்த்து செய்கிறத விட நெய் சேர்த்து செய்யும் போது பணியாரத்தோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் சூடானதும் இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குழிகள்லேயே சேர்த்துடலாம். ஒவ்வொரு குழியிலையும் ஃபுல்லாக சேர்த்துட்டு இது நம்ம 2-3 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க போகிறோம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா பணியாரம் வந்து தீஞ்சிரும், கலர் மட்டும் தான் மாறி இருக்கும், உள்ளே வெந்து வராது. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2-3 நிமிஷம் வேக வச்சு ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி நல்லா வேக வச்சிடலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்தோன்னா சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே அருமையாக நம்ம இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.